ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் முடிக்கிறது மேஷராசி அன்பர்களா தான் இருப்பாங்க. மேஷராசிக்கு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் ஒரு 7 மந்த்ஸ் சாலிடா நம்ம கையில இருக்கு. அந்த 7 மந்த்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டா பேக்கப் பண்ணிக்கணும். ஏன்னா 7 நாட்டு சனி வரும்போது தடங்கல்கள் அப்படின்றது வரும். அதனால சொல்றேன். சோ இந்த 7 மாச காலகட்டத்துல என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வித்துடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். கடன் நிறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடன் நிறைய இருக்கு அப்படின்னு இண்டிவிஜுவலா ஹாரோஸ்கோப் பார்க்க வரும்போது சொல்றீங்க. அந்த கடன் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம். சுக்கிரன் நீச்சம் ஆவறாரே, சுக்கிரன் நீச்சம் ஆவது ஒன்றும் பெருசா ஒரு மைனஸ் இல்ல, பட் கொஞ்சம் மைனஸ் இருக்கு, கவலைப்படாதீங்க. என்னோட திறமைக்கும் என்னோட புத்திசாலித்தனத்துக்கும் என்னோட அழகுக்கும் என்னை எங்கெங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, உன்னை கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்படுறேனே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. வாய்க்கு பெருசா பூட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பெருசா வாக்கு கொடுக்காதீங்க. தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதத்தினோட கிரக பயிற்சி பார்த்துக்கலாங்க. ஜென்ரலா வந்து பாருங்க, ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி ஆகிறது உண்மைதான். அந்த கிரகங்களோட பயிற்சியை பொறுத்து அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா ஜாதகம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகத்திலோட கிரகங்களோட நிலைமையும் தசா புத்தியும் பொறுத்து தான் நம்ம வந்து முழுசும் 100% ஹாரோஸ்கோப்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த விதத்துல இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியே வந்து பாருங்க சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு. சூரிய பகவான் பயிற்சி ஆகி ஆவணி மாதம் முழுசும் அதே இடத்துல இருக்காரு. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பயிற்சி. ரெண்டாவது வந்து பாருங்க, ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு, சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுறாரு. கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. அதுக்கப்புறம் அகைன் 19ஆம் தேதி சிம்மத்துல வந்து உட்கார்றாரு. ஓகேங்களா? இது வந்து ரெண்டாவது பயிற்சி. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இருக்கு. அந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் ஒவ்வொரு ராசியை பத்தி பேசும்போதும் எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். இந்த ஆவணி மாத ராசி பலன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ராசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாலேங்க செவ்வாய் ஆதிக்கம் இருக்க ராசி. அதாவது எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நிறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல இருப்பாங்க. ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் முடிக்கிறது மேஷராசி அன்பர்களா தான் இருப்பாங்க. அந்த மேஷ ராசியில பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம், இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பிளானட்டரி பொசிஷன் நம்ம பார்த்துக்கலாம். பிளானட்டரி பொசிஷன் உங்களுக்கு சொல்லிட்டு பலன் சொன்னாதான் உங்களுக்கும் தெளிவா புரியும். அட் த சேம் டைம் வந்து பரவாயில்லைங்க, அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி ரெஃபர் பண்ணி நல்ல ஒரு தெளிவா கொடுக்குறாங்க அப்படின்றது இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே சும்மா உருட்டுறாங்கப்பா, பெருசா விஷயமே இல்லை, நல்லா இருக்குன்றாங்க, நம்மளுக்கு ஒன்றும் நல்லாவே இல்லையே அப்படின்ற கமெண்ட்டும் வரதான் செய்யும். ஜென்ரலா வந்து பாருங்க, நான் இல்லைங்க, எல்லா அஸ்ட்ராலஜிஸும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் கொடுக்கும். இதுக்கும் மேல உங்களோட ஜாதகத்துல கிரகங்களோட நிலைமை, கிரகங்களோட சேர்க்கை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன தசா புத்தி நடக்குது அதை பொறுத்து தான் நீங்க 100% ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ பிளானட்டரி பொசிஷன் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு வந்து பாருங்க 2ஆம் பாவத்துல குருவும் செவ்வாயும் இருக்காங்க. இதை வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க குரு மங்கள யோகம் அப்படிம்பாங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான், அது நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி போன மாசத்துக்கு இந்த மாசம் பெட்டரா தான் இருந்திருக்கும். இப்போ வந்து பாருங்க 3ஆம் பாவத்துல ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் டிரான்சிட் ஆகுறாரு. செவ்வாய் பகவான் டிரான்சிட் ஆகி போயிட்டு 2ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல உட்காருவார். சரிங்களா? 5ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி சூரியன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆவணி மாதம் 8ஆம் தேதி 5ஆம் பாவத்துல இருந்து சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவாரு, 6ஆம் பாவத்துக்கு போவாரு. 6ஆம் பாவத்துல கேது பாபர் இருக்காரு. இவர் சுக்கிரன் நீச்சமாயி பாபரோட கன்ஜங்ஷன் ஆகிறாரு. இது கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு சொல்ல, பெருசு இல்லை, கவலைப்படாதீங்க. 11ஆம் பாவத்துல சனி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வக்ரகதி அடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. லாபஸ்தானத்துல சனி வக்ரகதி, அது ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. பொதுவாவே வந்து பாருங்க, என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். அதாவது மேஷ ராசிக்கு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் ஒரு 7 மந்த்ஸ் சாலிடா நம்ம கையில இருக்கு. அந்த 7 மந்த்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டா பேக்கப் பண்ணிக்கணும். அதாவது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வந்து 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆக போகுது 7 மந்த்ஸ் அப்புறம். அப்ப அந்த நெக்ஸ்ட் சனி பேஜ்ல 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகும். ஐயோ 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுமாங்க, பிரச்சனை ஏதாவது வருமா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. பட் நீங்க என்ன பிளான் பண்றீங்க? நிறைய பேருக்கு வீடு வாங்கணும்னு இருக்கும், கார் வாங்கணும்னு இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், ஒரு விஷயத்தை இந்த வருஷத்துல முடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும். அதெல்லாம் ரஷ்அப்
கட 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 கடன்னு செய்யுங்க. ஏன்னா 7 நாட்டு சனி வரும்போது தடங்கல்கள் அப்படின்றது வரும். அதனால சொல்றேன். ஸோ இந்த 7, 7.5 மாச காலகட்டத்துல என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வித்துடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த சூரியன் 5ஆம் பாவத்துல இருக்கிறது என்னங்க, ஏதாவது பிளஸ் இருக்குமா மேஷத்துக்கு? மேஷத்துக்கு குரு பயிற்சி நல்ல பிளஸ் தானங்க. அதாவது 2ஆம் பாவம் தானே, குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு இருக்காரு, அதுவே ஒரு பெரிய பிளஸ் தானே. ஓகேங்களா? சனி வந்து இப்போ வக்ரகதி இருந்தாலும் அது ஒரு பெரிய மைனஸ் இல்ல. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அது மேஷ ராசிக்கு தான். ஆனா மேஷ ராசி அப்படின்னாலே இந்த லக்னா காம்போவும் பார்க்கணுங்க. அதாவது ராசி வந்து 30% வேலை செய்யுது, லக்னா கோம்போ 30% வேலை செய்யுது. ஸோ அதையும் பார்க்கணும். அதுக்கும் மேல இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் 40% வேலை செய்யுது. இதெல்லாம் ஆன் தி ஹோல் கம்பைன் பண்ணி தான் நம்மளால ராசியை, அதாவது நம்மளோட நேரத்தை எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் மாசம் மாசம் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நீங்க வந்து ஹாரோஸ்கோப் பார்க்க முடியாது இல்லையா? அதனால நாங்க வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் அப்படின்றது ஜெனரல் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த சூரியன் 5ஆம் பாவத்துல இருக்கிறது என்ன விஷயம், என்ன நல்லது அப்படின்னா தொழில்ல நல்ல முன்னேற்றம், பிசினஸ்ல நல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட். பிசினஸ் நல்லா இருக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது வரத்தானே செய்யும். ஸோ தொழில்ல மேன்மை, முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தொழில் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கிறதுனால வருமானமும் திருப்திகரமா இருக்கும். அது வந்து மேஷராசிக்கு ஆஸ் யூஷுவல் இருக்க மாதிரி இந்த மாசமும் அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? கடன் நிறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடன் நிறைய இருக்கு அப்படின்னு இண்டிவிஜுவலா ஹாரோஸ்கோப் பார்க்க வரும்போது சொல்றீங்க. அந்த கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம். சுக்கிரன் நீச்சம் ஆகுறாரே, சுக்கிரன் நீச்சம் ஆகிறது ஒன்றும் பெருசா ஒரு மைனஸ் இல்ல, பட் கொஞ்சம் மைனஸ் இருக்கு, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி குழந்தையின்மைக்காக நிறைய பேர் வைத்தியம் பண்ணிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா? மேஷராசி அன்பர்கள் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க, 6 வருஷம் ஆகுது, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிட்டே இருக்கவங்க பெருசா பலிதம் ஆகல அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அது பலிதமாக கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் நான் பாக்குறேங்க. 2வது செவ்வாய். செவ்வாய் வந்து பாருங்க, இது வெறும் சூரியனை வச்சே நாங்க சொல்லல. செவ்வாய் அவரோட பார்வை வந்து பாருங்க 9ஆம் பாவத்திலயும் 10ஆம் பாவத்திலயும் இருக்கு. அப்ப இந்த 9ஆம் பாவத்திலயும் 10ஆம் பாவத்திலயும் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்கிய ஸ்தானத்துல செவ்வாயினோட பார்வை, தொழில் ஸ்தானத்துல செவ்வாயினோட பார்வை. அப்ப நம்ம செய்யற தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட், தொழில்ல வந்து ஒரு மேன்மை, முன்னேற்றம், தொழில் ரீதியான ஒரு மன சந்தோஷம். கொஞ்ச நாள் வந்து தொழில் ரீதியா மன கசப்பு இருந்துச்சு பாத்தீங்களா, ஒரு மன போராட்டம் இருந்துச்சு, ஒரு மந்த நிலை இருந்துச்சு. இது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம். அந்த தொழில்னால வருமானம் பரவாயில்லப்பா, செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி திருப்தியா வருதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த மாத காலகட்டம். சரி, ஓகே. இப்ப இந்த சுக்கிரன் நீச்சமா போறாருங்க, அதனால என்னங்க அப்படின்னா, கண்டிப்பா சுக்கிரன் வந்து நீச்சமா போறது, அதுவும் பாவரோட இணையறது நம்ம சொல்லிதானே ஆகணும். அது எங்க இருக்காரு? ருணரோக சத்ருஸ்தானத்துல அவர் போய் உட்கார்றாரு. ருணரோக சத்ருஸ்தானத்துல அவர் போய் உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா நம்ம ஹெல்த் அப்படின்னு ஆரோக்கிய குறைபாடும் வரும். அதுக்கும் மேல என்ன ஆகும்னா கான்ஃபிளிக்ட்ஸ். இப்போ ஒரு கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டு தொழில வந்து பாத்தீங்கன்னா கூட ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, பிசினஸ் பார்ட்னர்ஸ், அவங்க கூட ஒரு மனக்கசப்பு, ஒரு மன சஞ்சலம், ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லாம் ஸ்மூத்தா போலப்பா, ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஃபேமிலியில இப்ப நீங்க மேஷ ராசி ஜென்னா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃபை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுவாங்க. என் பொண்டாட்டிக்கு இவ்வளோலாம் பேச தெரியுமானே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு யோசிக்கிற அளவு பேசுவாங்க. பயங்கர அட்டமெண்டா ஆர்கியூ பண்ணுவாங்க. நான் அதாவது இந்த ஒரு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, என்ன சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க, அமெரிக்கால கூப்பிட்டாங்க, எல்லாரையும் வேணாம்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுனே அப்படின்னு, அந்த மாதிரி அவங்க பேசுவாங்க. என்னோட திறமைக்கும், என்னோட புத்திசாலித்தனத்துக்கும், என்னோட அழகுக்கும் என்னை எங்கெங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, உன்னை கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்படுறேனே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுல ஒரு சிலது உண்மையா கூட இருக்கலாம், பட் அது கொஞ்சம் அவங்களுக்கு அப்படி தோணும். அதாவது அவங்க வாண்டட்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு அப்படி தோணும், நம்ம இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலதான் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். நீ எப்ப பாரு வேலை வேலைன்னு இருக்க, பணம் பணம்னு இருக்க, என்னை கவனிக்க மாட்டேன்ற, எனக்கு டைம் கொடுக்க மாட்டேன்ற, எனக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது உனக்கு, எனக்குன்னு என் மேலன்னு ஒரு ஆசை கிடையாது, எனக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது, இப்படி ஏகப்பட்ட விஷயம் பேசுவாங்க. இந்த கான்ஃபிளிக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது சுக்கிரன் நீச்சமா போகும்போது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். வீண் வம்பு வரும். வலியே நம்மளை கூப்பிட்டு மடியில எதையோ ஒன்று கொடுத்துட்டு முடிய பிடிச்சி சண்டை போடுற கதை வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சுக்கிரன் அதே மாதிரி இந்த செவ்வாய் இன்னொரு பார்வையினால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து அவப்பேர்ன்றதோட தவறான புரிதல்கள். நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க நம்மளை தப்பா புரிஞ்சுப்பாங்க. வெளியே இருக்கவங்க புரிஞ்சுக்கினா பரவாயில்ல, வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கினா என்ன ஆகும்? அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்க்கு பெருசா பூட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? பெருசா வந்து எதுவும் பேச வேண்டாம். உங்க ஒய்ஃப் சொல்றாங்க, அங்க பாருங்க உயரத்துல கருடம் பறக்கும். அவங்க சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப உயரத்துல கருடம் தான் பறக்கும். அவங்க சொல்லுவாங்க, அங்க பாருங்க மயில் எவ்வளோ தூரத்துல எவ்வளோ அழகா பறக்குது, அடடா ஆமாமா அப்படின்னு. என் ஒய்ஃப் மாதிரி புத்திசாலி யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்.
விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது தொழில் இடத்துலயும் இருக்காது, வீட்டிலயும் இருக்காது. ஓகேங்களா? இது என்னோட அட்வைஸ் உங்களுக்கு. நாவடக்கம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வாய்க்கு பெருசா பூட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். யாருக்கும் பெருசா வாக்கு கொடுக்காதீங்க. என்னால முடியும், என்னால செய்ய முடியும், நான் இந்த நேரத்துல இது உனக்கு செஞ்சு கொடுத்துடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கும்போது அந்த வாக்கு பொய்யாகக்கூடிய காலகட்டம். நம்ம கொடுத்த வாக்கை நம்மளால காப்பாற்ற முடியாம போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கடன் வாங்குறது, கடன் வாங்கி தான் ஆகணுன்ற சூழ்நிலை இருந்தாலும் தனிநபர் கடன்றது கண்டிப்பா வேண்டாங்க. ஒரு வங்கியில கடன் வாங்கிக்கோங்க. கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடன் வாங்கும்போது புதனோட ஒரு ஆசிலேஷனால என்ன ஆகும்னா, கடன் வாங்கும்போது ஒண்ணு அந்த கடன் வந்து தொடரக்கூடிய காலகட்டமா இருக்கும். இல்ல அந்த கடனை நம்மளால திருப்பி செலுத்த முடியாத ஒரு காலகட்டம் அமைஞ்சிடும். அந்த மாதிரி அமைஞ்சிடும். ஸோ அது உஷாரா பார்த்துக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்யோன்யம் அப்படின்றது கம்மி ஆகும். நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். ஸோ விட்டு கொடுத்து நார்மல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண போறீங்களா? இல்ல வந்து அந்த கான்ஃபிளிக்ட்ஸை நேரமும் காலமும் சாதகமா இல்ல, நம்ம ஒரு வார்த்தை சொல்லும்போது அது 10 வந்து படம் எடுக்க போகுது, ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா விட்டு கொடுத்துடுறது ரொம்ப புத்திசாலித்தனம். அந்த மாதிரி விட்டு கொடுத்து புத்திசாலியா இருக்க போறீங்களா, இல்ல சண்டை போட்டு நார்மல் பர்சனா இருக்க போறீங்களா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பத்தி சொல்லணும். இப்போ எப்போ வந்து பாத்தீங்கன்னாலுங்க நாங்க இந்த பயிற்சி பலன்கள், அதாவது ஒவ்வொரு மாத இந்த சின்ன சின்ன கிரக பயிற்சி பலன்கள் சொல்லும் போது, ராசி பலன்களை சொல்லும் போது நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ல கேட்குறீங்க, மேடம் கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமா சொல்லலாங்க. ஆக்சுவலி என்னன்னா 19ஆம் தேதி வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பெருசா சாதகமா இல்லைங்க. 19ஆம் தேதிக்கு மேல சாதகமா இருக்கு, ரொம்பவே சாதகமா இருக்கு. கவலைப்பட வேண்டாம். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதனோட ஒரு ஆசிலேஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த ஆசிலேஷனால ஐயோ 19ஆம் தேதிக்குள்ள எக்ஸாம் வருதே, காம்படிட்டிவ் எக்ஸாம் வருதே, அது ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி என்னன்னா, பொதுவா வந்து ஒரு விஷயம் இருக்குங்க. கெட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கெட்டாலும் மேன் மக்கள், அதாவது ரொம்ப நல்லவங்க வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிட்டாலும் அவங்க நல்லவங்க தான். அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து ஒரு சுபகிரகம். அவர் வந்து பெருசா கெட்டு போயிட்டாலும் அவர் பெருசா கெடுதல்லாம் செய்ய மாட்டார். ஓகேங்களா? கெட்டாலும் மேன் மக்களே அப்படின்ற ஒரு ப்ரோவர்ப்க்கு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன், சுக்கிரன், குரு பகவான் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டு போயிட்டாலும் பெருசா கெடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு படிப்பினை அப்படின்றத ஏற்படுத்துவாங்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப சின்சியரா படிச்சாங்க அப்படின்னா 19ஆம் தேதி வரைக்கும் கூட அவங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இதை வந்து பொதுவா வந்து பாருங்க, ரொம்ப கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. அப்படி கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. ஸோ எந்த அளவுக்கு பிள்ளைங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சக்சஸ் ஆவாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நான் நோ சொன்னேன். அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஆஸ் இட் இஸ் நான் நோ சொன்னதை நோ மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசி அன்பர்கள் இந்த மாதம் இனிய மாதமா அமையும். வாழ்த்துக்கள்.